என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வைகோ வீசிய அணுகுண்டு. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டு நான் கட்சிகளின் பெயர்களை சொல்லி நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. திணறல். ஆலோசனையில் கோபாலசாமி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தீப்பெட்டி வை கோபாலசாமி என்ற பெயரின் சுருக்கமான வைகோ திமுகவிற்கு திகைப்பூட்டக்கூடிய ஒன்றல்ல பல செய்திகளை தமிழகத்திற்கு தந்து திமுக குடும்பத்தை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறார். தன் ரசனை உறுப்பால் சொன்ன அந்த சுவாரஸ்யமான தகவலை நம் குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்து தாவேக தலைவர் விஜயை ஆட்சி பொறுப்பில் அமர வைத்தனர். இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய் திருச்சி தொகுதியில தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தனது பொன்னான கரங்களால நன்றி செலுத்துவதற்காக நேற்று வருகை தந்திருந்தார் திருச்சிக்கு. இந்நிகழ்வில் தீய சக்தி தொலைந்து போன அதிமுக மற்ற கட்சிகளை தமிழக முதல்வர் தாறுமாறாக விமர்சித்து தன் நிலையையும் மறந்து தன் உள்ளத்தில் இருந்த குமுறலை கொட்டி தீர்த்திருக்கிறார். இங்குதான் சர்ச்சை சற்று தலை தூக்கி பார்த்திருக்கிறது. அதுதான் இந்நிகழ்வில் துரை வைகோ கலந்து கொண்டது. காரணம் கேட்டால் கதை கூட சற்று பொருந்தாது. ஆனால் இவர் அளித்த பேட்டியில இக்கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அதில் 1-2 இங்கு முன்வைக்கிறேன். நீங்கள் ஏன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டீர்கள், இந்நிகழ்வுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று நிருபர் கேட்ட கேள்விக்கு முரணான விடை கிடைத்தது. அந்த பதிலில் முதன்முறையாக பொறுப்பேற்று முதலில் திருச்சிக்கு வந்திருக்கும் விஜய் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில சந்திக்க வந்துள்ளதாக சொல்லியிருக்கார். சரி, சந்திச்சுட்டு போங்க. அடுத்து கேட்ட 2வது கேள்வி திமுகவை சற்று இருட்டில் தள்ளியது என்றே சொல்லலாம். தற்போதைய ஆட்சிக்கும் முந்தைய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வி பழைய பொண்டாட்டிக்கும் புதிய பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்பது போல் உள்ளது. இந்த 2 பொண்டாட்டிகளுக்கும் உள்ள நடுநிலைத்தன்மையை வைகோவின் புதல்வன் அருமையாக விளக்கியுள்ளார். திமுக ஆட்சியிலும் அவர்கள் அறிவித்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அதுபோல தாவேகாவுக்கும் வாய்ப்பு கொடுத்துதான் பார்த்தால் என்ன? தமிழகத்துல எந்த ஆட்சி காலத்தில் தான் பாலியல், கொலை, கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறது? அனைத்து ஆட்சியிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக பொறுத்திருந்து அவருக்கு ஒரு 6 மாதம் கொடுத்து பார்த்தால்தான் என்ன என்று பதிலளிச்சிருக்காரு. இதற்கிடையில அதிமுக பிளவு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது பற்றி கேள்வி எழுப்பிய நிருபருக்கு இது அநாகரிகமான கேள்வி என்றும் அவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தினால் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர் என்றும் பதிலளித்திருக்கார். சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல்ல சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் காலத்திற்கேற்ப மனிதர்கள் மாறுவார்கள் என்றும் பதிலளித்திருக்கார். தொடர்ந்து தனது நாவால் தாவேகாவுக்கு ஓரவஞ்சனையாக ஆதரவு தெரிவிப்பது போல் வாய்ப்பு கொடுத்ததும் பார்ப்போம், நல்லது செய்வார்கள் என்று நம்புவோம். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம் என துரை வைகோ தாவேகாவுக்கு தூது விட்டது போல் உள்ளது. ஒட்டு மொத்தத்துல திமுகவில் மட்டும் நாங்கள் இல்லை என்றால் தாவேகாவிற்கு நாங்கள் நிச்சயம் ஆதரவளித்திருப்போம் என்பதை அவர் மறைமுகமாக சொன்னது போல் உள்ளது அன்றைய பேச்சு. இப்படி அவர் பேசியது திமுகவினரிடையே சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்நிலையில அந்த கலக்கத்தை துரையின் தந்தை வைகோ திமுகவில் கலவரத்தை தூண்டும் வகையில இன்று செய்தியாளர் சந்திப்புல பேசியது இன்றும் நாளையும் அடுத்த கட்ட முடிவுகள் எடுப்பதற்கான பேசு பொருளாகி வருகிறது. அப்படி என்ன பேசினார்? அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்பார்கள். இங்கு சற்று மாறுதலாக உள்ளது போல் இவரது பேச்சு இன்றைக்கு தமிழகத்தில் உலாவி வருகிறது. விஜய் தன்னை சந்தித்த பிறகுதான் இவரது பேச்சில் சற்று தெளிவு ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது திமுக என்னும் தீய சக்தியுடன் நாங்கள் காலத்திற்கேற்றாற்போல் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் எங்களை இம்மியளவும் மதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கார். நாங்கள் கட்சிக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்து திமுக கட்சிக்காக இத்தனை வருடங்கள் உழைத்தோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று அனைத்து தொகுதிகளிலும்
தங்கள் உடல் பொருள் ஆவியையும் தத்தம் செய்ய போராடி பணியாற்றிய போதும் 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் என்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி திமுக கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததில் 24 தொகுதிகளிலே திமுக கழகம் ஜெயித்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அள்ளி போடாமல் கிள்ளி போட்டு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று தீய சக்தியை பார்த்து கேள்வியும் சரமாரியா எழுப்பியிருக்கார். பச்சை குழந்தை மிட்டாய்க்கு அடம் பிடிப்பது போல் அதிக சீட்டு தரவில்லை என்று தன் மனதில் இருந்த குமுறலை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டு நான் கட்சிகளின் பெயர்களை சொல்லி நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. 10 இடம் பிளஸ் ராஜ்யசபா, ஒரு கட்சிக்கு 8 இடங்கள், ஒரு கட்சிக்கு 27 இடம் பிளஸ் ராஜ்யசபா, மற்ற 2 கட்சிகளுக்கு 5 இடங்கள். முஸ்லிம் லீக் ஒன்றுக்கு தான் 2 இடங்கள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடங்கள். அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் என்னை நேர்காணல் கண்டபோது இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அது மட்டுமல்லாம 4 தொகுதிகளை மட்டும் கொடுத்துவிட்டு அதுல ஒரு சில தொகுதிகளில் மட்டும் எங்கள் தீப்பெட்டி விளக்கு போன்ற சின்னங்கள்ல போட்டியிடுங்கள், மற்ற 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுங்கள் என்று தீய சக்தி திமுக தன்னை நிர்பந்தப்படுத்தியதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது பஞ்சு மிட்டாய், அதிலும் கொஞ்சம். இப்போது அதுவும் காற்றில் பறந்து தாவைக்கு தூய சக்தியோடு இணைந்து திமுகவை நெற்கதிராக நிற்க வைத்துவிடும் போல் தெரிகிறது இன்றைய அரசியல் கலவரம். ஆக கோபாலசாமியின் ஆலோசனை கூட்டத்தில் இனி வரும் காலகட்டங்களில் திமுகவோடு கூட்டணி வைப்பாரா அல்லது தூய சக்திக்கு தூது போவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று உள்ளதை உள்ளபடி சொல்வதை அறிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.